அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரெஃபாஸ் மினிட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஹபிக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நான் பண்ணிட்டேங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்க மறைக்க நான் பட்ட பாடு இருக்கே. அப்படி என்ன விஷயத்தை அவங்கக்கிட்ட நான் மறைச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மந்த் வந்து என்னோடய ஹபிக்கு பர்த்டே வருதுங்க. ஆனால் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு பர்த்டேவே முடிஞ்சிருக்கும். பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் எங்களோட பர்த்டேக்கு நாங்களே மாறி மாறி கிஃப்ட் கொடுத்துப்போம். பர்த்டேக்கு தான் கிஃப்ட் கொடுக்கணும்னு இல்லைங்க. நார்மலாகவே நம்ம எங்கேயாச்சும் போனோன்னா நம்ம ஹபிக்கு பிடிச்ச பொருளை நம்ம வாங்கி கொடுக்குறதும், நமக்கு பிடிச்ச பொருளை அவங்க வாங்கி தர்றதும் கப்புள்ஸ்குள்ளே சகஜம் தானே. 2 பேரும் தாங்க கடைக்கு போயிருந்தோம். ஆனால் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சரி, ஓகே, எல்லா கடையும் சுற்றி பார்த்துடலாம், ஏதாவது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஹபியோடு சேர்ந்து தாங்க நானும் சுற்றிட்டு இருந்தேன். சுற்றுனதுக்கு பலனா ஒரு 2 பொருள் என் கண்ணில் மாட்டிடுச்சு. சரி, பொருள் மாட்டினது ஓகே, இவங்களை எப்படிடா கழட்டி விட்டுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரிங்க, வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் பார்த்து வச்சுருந்த 2 பொருளையும் வாங்கின பொருளை என்னோடய பேக்கில் வச்சுட்டு எதுவும் நடக்காத மாதிரி கேஷுவலாக என்னோடய ஹபி கூட போய் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாலுக்கு நான் ஒரு 2-3 டைம் தாங்க வந்திருப்பேன். வர்றதும் லூலு போகிறதும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த எல்ஓடி கடை இப்போ தான் கண்ணில் மாட்டுச்சு. சரி, உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் வந்திருந்தோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மி ப்ரைஸில் தான் இருந்துச்சு. எனக்கு தான் அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் எல்லா பொருளுமே 20 to 25 திர்ஹம்ஸ்குள்ளே தாங்க இருந்துச்சு. அதுலேயும் லேடிஸ் நமக்கு பிடிச்ச கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்துச்சு, வெரைட்டியாக. சரி, இதெல்லாம் வாங்கிட்டு போனால் ரூமில் இருக்கிற பொருளுக்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா பார்க்குறதோட விட்டுட்டேன். அப்புறமா இந்த பேன் ஐட்டத்தை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பேன் எடுத்துருந்தேன். ஏற்கனவே வீட்டில் ஒரு பேன் இருக்குங்க. ஆனாலும் அதே கல்லில் தான் சப்பாத்தி போடுறது, முட்டை பொரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதனால தான் சரி எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வச்சு தான் நல்லது தானேன்னு வாங்கியிருந்தேன். அப்புறமா ஸ்பூன் ஐட்டம், கொடுக்குற ஸ்பூனெல்லாம் என்னோடய ஹபி காணாக்கிட்டு தான் வர்றாங்க. போன கையோடு எனக்கு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு சும்மா வேடிக்கை தான் மற்றது பார்த்துட்டு இருந்தேன். இவங்க வேறு என் பின்னாடி நின்றுட்டு எந்த பொருள் எடுத்தாலும் இது வீட்டில் இருக்குது, எடுக்காதன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா இந்த குட்டி ஜார்லாம் ஏற்கனவே வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். சரி, இருந்தாலும் வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், கடை இங்கே தானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு லிமிட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். சுத்தலை பசியே வந்துடுச்சு. என்னோடய ஹபிக்கிட்ட நம்ம வீட்டில் போயிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்குலாம் டைம் இல்லை, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். சரி, கீழே லூலு வந்துட்டு இந்த கேக் தான் வாங்கி சாப்பிட்டேன். என்னதான் நாம் டயட்டில் இருந்தாலும் இந்த கேக் ஐட்டத்தெல்லாம் பார்க்கும்போது கிரேவிங்ஸ்லாம் பெருக்கெடுத்து தாங்க ஓடுது. அதுவும் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கேக்கை வச்சு கொடுத்தா கிரேவிங்ஸ்லாம் கடலாக தாங்க மாறுது. எல்லாத்தையும் நானே அபேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ என்னோட ஹபியோட பர்த்டே அன்னைக்கு தாங்க எடுத்தது. அவங்களுக்கு மார்னிங் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு நானும் இந்த பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிஃப்ட் பாக்ஸ் தேடி நிறைய கடை ஏறி இறங்கினேன். எங்கேயுமே கிடைக்கல. அமேசானில் ஆர்டர் போட்டாலும் வர்றதுக்கு 1 டேக்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் பர்த்டேவை பக்கத்தில் வச்சுட்டு தாங்க எனக்கு யோசனையே வந்துச்சு. சரி, எங்ககிட்ட ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் வாங்கி நானே ரெடி பண்ணிட்டேங்க. இந்த வாட்ச் வந்து இந்தியாவில் வாங்கினது தான். என்னோட பிரதர் வரும்போது சர்ப்ரைஸாக அவங்க கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டாக நாங்கள் டூர் போயிருந்தப்போ என்னோட ஹபி வந்து வாட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, வாட்சை ப்ரெசென்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்க சொல்லியிருந்தேன். மாலுக்கு போயிருந்தப்போ 2 பொருள் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த சாண்டல் வித் ஒயிட் ஷர்ட் வாங்கியிருந்தேன். அப்புறமா ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன். இந்த பிளாக் ஷர்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து என்னோட பிரதர் வரும்போதே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கிஃப்ட் பாக்ஸில் ஸ்வீட் இல்லாமல் எப்படிங்க, அதையும் வச்சாச்சு. ஃபைனலாக கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளே இன்னெந்த ஐட்டங்கள் தாங்க இருக்குது. என்னுடைய ஹபிக்கு என்னென்ன ஐட்டங்கள் இருக்குதுன்னு தெரியாது. வாங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 6.5 hours later. என்னோட ஹபிக்கு அவங்க பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட்டை கொடுத்தாச்சு. கிஃப்ட்டை வாங்குறத விட அதை அவங்களுக்கு தெரியாமல் பாதுகாக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. எனிவே அவங்க ஹாப்பியாக இருந்தால் நமக்கு சந்தோஷம்தான். அவங்க பர்த்டே முன்னாடி கேட்டிருந்தேன், நான் கிஃப்ட் தர்றதா இருந்தால் என்ன கிஃப்ட் தருவேன்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிருந்தேன். அவங்க கரெக்டாக வாட்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னது ஸ்மார்ட் வாட்ச், நான் வந்து டைல் வாட்ச் தான் வாங்கியிருந்தேன். அதோட ஷூவுமே சொல்லியிருந்தாங்க. நான் வாங்குறது ஐடியா இருந்துச்சு, அவங்க சொன்னதுக்கப்புறம் பிளான் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டேன். அவங்க சர்ப்ரைஸ் ஆனதே இவ்வளோ பொருளை எனக்கு தெரியாமல் எப்படி வாங்கியிருந்தேன்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. 2 பொருள் மாலில் வாங்கினதுங்க. மீதி இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே இந்தியாவிலேருந்து அண்ணன் வரும்போது வாங்கி வச்சது தான். இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாமல் காப்பாற்றி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இன்னொரு விஷயத்துக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லெமன் ஃப்ளேவரில் பர்ஃப்யூம் வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் அந்த ஃப்ளேவர் தேடி இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா உன் ஹபிக்கு கொடுக்குறத ஊருக்கே ஏமா காட்டுறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அன்புங்கிறது உள்ளேயே அழுத்தி அமுக்கி வைக்கிற குப்பை கிடையாதுங்க, வெளிப்படுத்தி காட்டுறது தாங்க உண்மையான அன்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.